வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் விருதை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தாதா சாஹேப் பால்கே விருது பெறும் அளவிற்கு தன்னை உயர்த்திய மலையாள திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்த மோகன்லால், ஆத்மார்த்தமான திரைத்துறையில் தன் வாழ்நாள் இறுதி வரை பயணிக்க உள்ளதாகவும் நிகழ்ச்சி. கலைத்துறையில் தனது திறமையால் முழுமையான நடிகர் என்ற நற்பெயரை மோகன்லால் நிலைநாட்டியுள்ளார். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. ஜவான் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் ஷாருக் கான். சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் ராணி முகர்ஜி. மீண்டும் தேசிய விருது பெற்றார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ். நடிகர் தனுஷின் வாத்தி படத்திற்காக சிறந்த இசைக்கான தேசிய விருதை பெற்றார். சிறந்த தமிழ் படம் திரைக்கதை ஆசிரியருக்கான தேசிய விருது பார்க்கிங் படத்துக்கு வழங்கப்பட்டது. தனது முதல் படத்திலேயே தேசிய விருதுக்கு தேர்வான இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பார்க்கிங் படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் MS பாஸ்கர். உள்ளொடுக்கு படத்துக்காக நடிகை ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது வழங்கி கௌரவிப்பு. டெல்லியில் 71வது தேசிய விருது வழங்கும் விழா கோலாகலம். தி கேரளா ஸ்டோரி, 12th ஃபெயில் உள்ளிட்ட பல்வேறு படங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவிப்பு. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பே GST வரியை குறைக்காதது ஏன் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. GST வரி குறைப்பு என்பது சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்களிப்பில் இருந்துதான் செய்யப்படுகிறது எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக எம்பிக்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. 15 நாட்களுக்கு ஒருமுறை எம்பிக்கள் ஆற்றிய பணி குறித்து அறிக்கையை தனக்கு அளிக்க வேண்டும் எனவும் ஆணை. எத்தனை பேரை கொம்பு சீவி சோதனை ஏற்படுத்தினாலும் அவை அனைத்தும் தொண்டர்கள் மூலம் தூள் தூளாக்கப்படும். எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அதிமுக அலுவலக கட்டிடம் சென்னையில் இருந்தாலும் அலுவலகத்தின் கட்டளைகள் டெல்லியில் இருந்துதான் பிறப்பிக்கப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக MP கனிமொழி விமர்சனம். தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுவதை எண்ணி பாஜகவினர் எரிச்சல் அடைவதாக உதயநிதி விமர்சனம். திமுக தொண்டன் இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது எனவும் பேச்சு. அக்டோபர் 14ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி அபராதம் செலுத்தும்படி வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வருமான வரி சட்டப்படிதான் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் வழக்கை தள்ளுபடி செய்யும்படி வருமான வரித்துறை வாதம். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை மறைமுகமாக நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம்.
வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி வைக்கும் என்பது குறித்து 15 நாட்களில் அன்புமணி அறிவிப்பார். பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி பேட்டி. சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்க ஒரு வாரத்தில் இடம் ஒதுக்கப்படும். தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். மழைநீர் வடிகால் பணியின் போது உரிய பாதுகாப்பு சட்ட விதிகள் பின்பற்றப்படவில்லை என்றால் காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வடபுரம் அஜித்குமார் மரண வழக்கில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. குற்றப்பத்திரிகை தாக்கலானதை அடுத்து மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றம். மாணவர்களிடம் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணத்தை வசூலித்தால் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். தனியார் மருத்துவக் கல்லூரி டீன்களுக்கு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் எச்சரிக்கை. தர்மபுரி அருகே சிறுமி கர்ப்பமானதை மறைக்க 50,000 லஞ்சம் வாங்கிய பெண் காவல் ஆய்வாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். நெல்லை அருகே நிலம் பட்டா மாறுதலுக்கு 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை. ராசிபுரம் அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் குளறுபடி நடந்ததாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. நில அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கூடலூர் ஓவேலி பகுதியில் 12 பேரை கொன்ற காட்டு யானை ராதாகிருஷ்ணன் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பு. அபயாரண்யம் யானைகள் வளர்ப்பு முகாமில் அடைக்க ஏற்பாடு. தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் நவராத்திரி விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே புதுமால் சுவாமி கோயில் புரட்டாசி தேர் திருவிழா தொடக்கம். முதல் நாளில் நடைபெற்ற 7,001 திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் பெண்கள் பங்கேற்று வழிபாடு. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பீகாரில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தகவல். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு புதிய விசா கட்டணம் குறித்து பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு. இந்தியாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டிம் ரோமர் கருத்து. கொல்கத்தாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழப்பு. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கர்நாடகா தியேட்டர்களில் 200 ரூபாய் கட்டணம் என நிர்ணயிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அரசாணைக்கு தடை. மல்டிபிளெக்ஸ் சங்கம் சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனு மீது ஐகோர்ட் கிளை உத்தரவு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அபார வெற்றி. 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி அசத்தல். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2025-26 ஆஷஸ் தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிப்பு. பென் ஸ்டோக்ஸ் கேப்டனாகவும் ஹாரி புரூக் துணை கேப்டனாகவும் நியமனம்.
ப்ரோ கபடி லீக் தொடரில் யூ மும்பா அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியிடம் விழுந்தது குஜராத். தாயாக போகும் பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் தான் கர்ப்பமாக இருப்பதை இணையத்தில் புகைப்படங்களை பகிர்ந்து அறிவிப்பு.